முதலமைச்சரே சுட்டிக்காட்டின மாதிரி கல்வி, மருத்துவம், நிதி, சட்டம் இந்த மாதிரியான இனங்கள்ல ஒன்றிய அரசினுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மாநிலங்களிடமிருந்து அதிகாரத்தை படிப்படியாக பெற்று ஒன்றிய அரசிடம் குவித்துக் கொண்டிருக்கிறது. ஒத்திசைவு பட்டியல் தானே, அது நியாயமானது தானே அப்படின்னு சில நடுநிலையாளர்கள் சொல்லலாம். ஆனா ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனாலே அது முழுக்க முழுக்க அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒன்றிய பட்டியலில் இருப்பது போன்றது ஒரு விளைவை உருவாக்குகிறது ஒன்றிய அரசின் தலையீடு. அதனால கல்வி, மருத்துவம், நீதி, சட்டம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் மாநிலங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா போகுது. கல்வியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். புதிய கல்விக் கொள்கை, அதற்கு முன்னாலேயே நீட் நுழைவுத் தேர்வு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இங்க இருக்கிறதுனால சொல்றோம், மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதகமான விளைவை உருவாக்குகிறது